ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டே 2 ஓடைய வாகமான் ட்ரிப் எப்படி போக போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அந்த ட்ரிப்பாக இருக்குன்னு என்ன ரூம் பேசுனான்னு தெரியல. ரூம் வந்து கரண்ட்டும் இல்லை, தண்ணியும் ஹாட் வாட்டர் வரல, ஃபுல்லாக ஒரு கோல்டு வாட்டர் தான். இங்கே யோகேஷ் இங்கே எங்களை வந்து கரண்ட் இல்லாத ரூமில், ஹீட் இல்லாத ரூமில் வந்து மாட்ட விட்டுட்டு தர வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காது. எடுத்துட்டியா? ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வியூவு எடுத்தாச்சுடா, வாடாங்க. டே 2 ரூம்பை வெக்கேட் பண்ணிவிட்டு வைப் பண்ண கிளம்பியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கே ஸ்டே பண்ணது எல்லாமே. நாங்கள் கிளம்புனது ஒரு 8 to 8:30 அப்படின்ற டைம்னால் வந்து மார்னிங் டைமில் வந்து எந்த ஒரு கடையுமே ஓப்பன் ஆகலை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். பசங்க வந்து மார்னிங்லேயே வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்கவே. டோரா பஜ்ஜில் வர மாதிரியே காடு மலை அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காடு மலை அதுக்கு எடுத்து என்ன அங்கே பார்த்தீங்கன்னா டோராவுடைய வீடு இருக்குது. இந்த எடுக்க மாட்டேன்றாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மட்டும் யோகேஷ் இவ்வளோ காண்டாகி கழுவி ஊற்றுறதுக்கு காரணம் விட்டுட்டு நாங்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்ததுனால தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்த அந்த ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாவில் போடுறேன் பாருங்கள். 1 hour later. சாப்பிட வந்திருக்கோம். எதுக்கு நான் அங்கேருந்து 2 டேஸில் சாப்பிட்டது எல்லாமே அந்த புரோட்டாவும் முட்டை கிரேவி மட்டும் தான். வேறு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. கேரளா பேப்பர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ஸ்பெஷலாக சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஃபுல்லுமே ஏகப்பட்ட கடை வீதிங்க, நம்ம ஊர் தேர் திருவிழா மாதிரி இருந்தது. நாங்கள் போன டைமில் ஏகப்பட்ட ஸ்கூல் பசங்களாம் தான் இருந்தாங்க. எல்லாருமே வாலண்டியர் கூட்டு கேட்டாங்க, நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஆமாட்டா அப்படின்னும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபைனலாக என்ட்ரிக்கு வந்துட்டோம். பார்த்தா தெரியும் என்னமோ எழுதியிருக்காங்க, ஆனால் என்னென்னு சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போகும்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வாலண்டியர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ப்ளேஸுமே சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ் அவங்க டெக்கரேட் பண்ணுற அந்த விதமாகட்டும், அவங்க வச்சு அந்த விசிபிள் பண்ண அந்த போஸ்டராகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளீஸ் நீங்கள் நிறைய தேட்டரில் பார்த்துருப்பீங்க, நிறையா மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி ஸ்பாட்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு நிறைய மூவி எடுத்திருக்காங்க. அந்த காலத்து படத்துலலாம் வந்து இந்த ஒரு சண்டை போடுற சீன், அந்த ஓடி கொலை பண்ணுற சீனெல்லாம் வந்து இந்த இதாக இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்களேன். பாய் சும்மா இருப்பாங்களா, அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து ட்ரிப் ஆர்கனைசர் யோகேஷ் வந்து பயங்கரமாக புலம்பி தள்ளாங்க. டைம் ஆச்சு ஒன்று என்னடா பண்ணுறீங்க, வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போட முடியாத காரணத்தான் வாய்ஸ் கூட சமாளிச்சிக்கிட்டு இருக்கேன். மறைக்கிறேன் பாருங்க, எப்படி மறைக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தாண்டே பேசிகிட்டு இருக்கிறேன். கிளம்பிட்டோம். இந்த லொக்கேஷன் நேம் என்னல்ல யோகேஷ்? ஃபைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு ஃபைனாக கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து எந்த ஃபாரஸ்ட் போகணுன்ட்டு போய் பார்ப்போம். பாருங்க ட்ரெயின் போயிட்டோம். ட்ரெயினில் போகிறோம், வாங்க போகலாம். சிக்கு அடுத்தது எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு இறங்கிட்டாங்க. எனக்கு என்னமோ ஷாப்பிங் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. கடையாக நின்று கதை பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. இருக்கிற கடைக்கெல்லாம் பூந்துடுறாங்க, பூத்து வந்து ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தாங்கன்னா கட்டி போட்டு உதைக்க போகிறாங்க. ஏறிட்டு இருக்கிறா சவுண்டு கேக்குதா?
கபிலா காய்ஸ் நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். பக்கமாக வந்துட்டோம் காய்ஸ். சவுண்டு கேட்குதா காய்ஸ்? பார்த்து கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிக்கிட்டே போங்கடா. ஃபால்ஸ் வந்துட்டோம் காய்ஸ். ஃபைனலாக குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா 2 பேர் பாயை விரித்து படுத்துட்டாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியலன்ட்டு ஒரு 1/2 hour அங்கேயே சில் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் போடு உதயம். குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, பார்ப்போம். காய்ஸ், நான் அவங்கக்கிட்ட கேட்டது அந்த வீடியோ இப்போ வரும். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா? நாங்கள் ஒன்று கேட்டால் எங்களுக்கு ஒன்று தராங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எங்கள் ஆர்கனைசர் என்ன தான் சொல்கிறதுன்னு நீங்களே கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி நான் ஒரு தேயிலை தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க, அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். பட் அவங்க அதை கேட்குற மாதிரியே கிடையாது. எங்கே கேட்டாலுமே இது ப்ரைவேட் ஏரியா எங்கே பர்மிஷன் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ எனக்குன்னு மிஞ்சினது ஸோ இந்த ஒரு இடம் ரொம்பவும் ஒரு குட்டியாக இருந்தாலுமே பார்க்க ஒரு நீட்டாக அழகாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ இங்கே மட்டும் ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா, பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்குது. பஸ்ஸுங்க ஓரம் கட்டிட்டு ஃபால்ஸு தூக்கி போயிட்டு இப்போ வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ண ஆர்கனைசர்ஸ் இப்படி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போனால் கொஞ்சம் கரெக்டாக கூட்டிகிட்டு போங்க. சக்திவேல் ஆகட்டும், ஏகேஷ் ஆகட்டும், இந்த வீடியோ பார்த்தாவது நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக என்ன நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நேந்திர சிப்ஸ் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 1 கிலோ வாங்கியாச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் லாட்ரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
நம்ம அதிர்ஷ்டம் விழுப்புன்னு சொல்லிக்கிட்டு 50 ரூபாயில் வந்து 2 டிக்கெட்டு வாங்கிட்டோம் நம்ம. பார்ப்போம் இந்த லாட்டரியில் வந்து டிக்கெட்டு விழுந்துச்சு, ப்ரைஸ் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா 1 கோடி ரூபா. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அந்த 1 கோடி ரூபா கால்குலேட் பண்ணி தரப்போகிறோம். கடலில் வேண்டிக்கோங்க. 1 கோடி நீ பார்த்த இந்த ஸோ அதெல்லாம் முடிச்சு நைட்டு சாப்பிட்ற கடைக்கு போய் உட்காந்தா சாப்பாட்டு ரேட்டு கேட்டால் சாப்பாடு ரேட்டு தவிர டேபிள் ரேட்டு பெஞ்ச் ரேட்டு மொத்தம் கடை ரேட்டுமே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரேட் அதிகம். அங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கடைக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே போனால் ஒரு 5 வெள்ளா மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக. மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு அந்த ஒரு 5 வகை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து மருதம். ஐ திங்க் மலையும் சார்ந்த பகுதின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. நம்ம பாய்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 பேர், ஒரு 3 பார்ட்டாக வந்து பிரித்து உட்காந்துக்கிட்டோம். அதில் நம்ம ஸ்பாட்டில் வந்து ஒரு 7 பேர் உட்காந்துருக்கோம். எங்கள் 7 பேர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சாப்பிடாத கேரக்டர் மாதிரி தான் தெரியும். ஆனால் நாங்கள் வச்சது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னென்ன வீடியோ போக போக நீங்களே பாருங்கள். இலையை போட்டு 10 நிமிஷம் ஆகவே வெயிட் ரன் காணும். ஸோ ஃபைனலாக வந்து 2 பிளேட் சிக்கன் பிரியாணி, 2 பிளேட் மட்டன் பிரியாணி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து முதல் ரவுண்டு. மீதி அடுத்த ரவுண்டு என்னென்ன சாப்பிட்றோன்னு பாருங்கள். பிரியாணி 350 கணக்கு 200 அது 150 ஒரு 1000 ரூபா. 1000 ரூபாய். இப்போ அடுத்த ரவுண்டு 1000 ரூபா, 2000 ரூபாய், 5 ரவுண்டு 5000 ரூபா. அங்க அவ்வளவு கூட்டம் இருக்குடா, அங்க வாய் தருவான், இங்க வந்து வாய் பொத்திட்டு உட்காந்துருக்கான். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு இவ்வளோ காண்டாய கத்துறதுக்கு காரணம் நாங்கள் ஒரே வார்த்தை பேசாதனால மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு வந்து ஒரு பிளேட் சில்லி, சிக்கன் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன். ஸோ இதெல்லாம் வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 பிளேட்டு ஆஃப் ஆயில், 2 பிளேட்டு குழம்பு கலக்கி, 3 ஸ்ப்ரைட்டு அப்படின்ட்டு ஃபுல் வெட்டிட்டோம். சாப்பிட்டீங்களா? போலாமா? விளாக்கு தாங்க. அதாவது அந்த டேபிளுக்கு வந்து 3000 ரூபா பில்லு, அந்த டேபிளுக்கு 600 ரூபா பில்லு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபா பில்லு 2 டேபிளுக்கு மட்டும். நம்மளுக்கு சேர்த்தாம நம்மளுக்கு இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இப்போ வந்த வாட்டி நம்ம பில் தெரிஞ்சு போயிடும். எல்லாரும் பில்லு அதிகமாக வந்தால் ஃபீல் தான் பண்ணுவாங்க. நான் இவங்க வந்து கம்மியாக வந்திருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம தான் லோ. அப்போ பரவாயில்ல. இது மட்டும் 4000 ரூபாய் கேட்டுக்கோங்க. ஆமாம், மைக்கு கேட்டதே மறந்துட்டேன், தூங்கிட்டு நான். சரி, எல்லாத்துக்கும் பாய், வீட்டுக்கு போயிட்டு வரோம். ட்ரிப்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ட்ரிப்பு முடிஞ்சிச்சு காய்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா. விடிய காத்தால 2:30 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஃபைனலாக எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரே கூட்டம். 2 மணி ஆகி இவங்களே எங்கே போகிறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு க்ரௌடு. ஒரு வழியாக பஸ் ஏறி சீட் பிடிச்சி நம்ம உட்காந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து அந்த விளாக் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். பை பாய்.